மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்து நடித்த பகவதி பேசுகிறேன். பக்ஸ் இப்போது ஒரு கண்ணி மூணு கலவணி படத்தில் ப்ரொமோக்காக உங்களை நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த படத்தோட ரெஸ்பான்ஸு இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி கூட அது சும்மா பேச்சுக்கு சொல்லலை, இன்றைக்கி கூட சிக்னலில் ஒருத்தர் மீட் பண்ணி கையை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல படத்தில் நடிச்சிருக்கோம். நம்ம மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பப்ளிக் வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க, பேரன்பை காட்டுறாங்க. ஸோ அதுக்கு நியாயமாக நடந்துக்கணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட சான்ஸ் கிடச்சிது. அது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைஞ்சது. எப்படின்னா, இந்த படத்தை வந்து சிம்புதேவன் சார் வந்து ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க சொல்லி தான் அப்புறம் என்னோடய ஒப்பீனியன் கேட்டார், என்ன நடிக்கிறீங்களா, நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஃப்ரீடம், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் எல்லா பேட்டியிலுமே சொல்கிறேன். எனக்கு போர் அடிக்கலை. ஏன்னா அது ரொம்ப உண்மையாக இருக்கிறது. எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா 3 படம் பண்ணியாச்சு, 4வது படம் அவர் பண்ணுறாரு, இந்த பேனரில் பண்ணுறாரு, மோகனா மூவிஸில். அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவர் எனக்கு ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க சொல்லி ஒப்பீனியன் கேட்டு தான் நடிக்க வைக்கிறாருன்னா அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ரெஸ்பெக்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், ஜாலியாக பண்ணியிருக்கோம், ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மோகனா மூவிஸ். அவங்க வந்து மௌனகுரு பண்ணியிருக்காங்க, அப்புறம் கோபுரவாசலிங்க. இதெல்லாமே ரொம்ப பிடிச்ச படங்கள். இன்ஃபேக்ட் மௌனகுரு வந்து ஒரு ஹீரோ இந்த கதையை ஒத்துக்கிட்டு அதே ப்ரொடியூஸ் வர பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். எனக்கு இந்த படத்தை கமிட் பண்ணும் பொழுது அருள்நிதி அவர் கூட நடிக்கணுமா, அவர் பெரிய ஃபேமிலியாச்சே, ரொம்ப மௌனகுரு மாதிரி மூடி டைப்பாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பயமே இருந்தது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம், அவர் வீட்டில் வச்சு, மாடியில் வச்சு. அப்போவே தெரிஞ்சு போச்சு அவர் நம்ம நினச்சது எதுவுமே கிடையாது. ரொம்ப ஜாலி. அவருக்கான இம்ப்ரோவைசேஷன், டவுட்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுவார். நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் பேசாமல் இல்லை. நம்ம ஏதாவது சொன்னால் கூட அதை எடுத்துப்பார். அப்படி பார்த்துட்டு அப்படிம்பாப்பில். ஸோ இட்ஸ் லைக், இன்னும் எனக்கு வந்து விஜய் சேதுபதி கூட பழகிற மாதிரி இருந்தது. டவுன் டு எர்த், ரொம்ப கேஷுவல். பிந்து மாதேவி அவங்க பார்த்திங்கன்னா, சில பேர் கேட்குறாங்க இந்த படத்தில் அவங்க ஹீரோயினானு. ஆமாம், ஹீரோயின், கண்டிப்பாக ஹீரோயின். ஆனால் வந்து அவங்களுக்கு ரொமான்ஸ் கிடையாது, சாங் கிடையாது. மாண்டேஜ் சாங் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வரோம், அவ்வளோதான். ஹர்ஷா ஷெட்டிக்கு தான் ரொமான்ஸும் சாங்ஸும் இருக்குது, ஒரே சாங். ஆனால் என்னென்னா, இந்த படம் ஃபுல்லாக அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் ஹீரோயின். ஆனால் இப்படிப்பட்ட ஹீரோயின் வந்து எங்கேயுமே தானே ஹீரோயின் காட்டிக்கவும் மாட்டாங்க. ஸ்பாட்லேயே சொல்கிறேன் நான், படத்தில் அங்கே எல்லாம் கிடையாது. ஷூட் பண்ணுற இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்கள தேடணும். ஆக்சுவலாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடணும். அந்தளவுக்கு வந்து எங்கேயாவது இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஒரு நடிக்க வந்திருப்பாங்களா 4 லேடிஸ், அவங்க கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. கேரவனில் போய் உட்கார மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கல். அவங்கள எந்த லொக்கேஷன் கூப்பிட்டு போய்ட்டும் நம்ம படத்தை ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே கூப்பிட்டு போகிறோமே, ஒரு ஹீரோயின் வருவாங்களா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கூட. எல்லார் கூடயுமே ஜாலியாக பேசிட்டு, ப்ரொடக்ஷன் பாய்ஸ்லேருந்து எல்லார் கூடயுமே அது ரொம்ப ஈஸியாக இருந்தது நடிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க, டெய்லி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க. நாசா சார், அவங்க நடிக்கிறத பார்க்குறதே வந்து பெரிய லெசனாக தான் இருக்குது. அவங்கக்கிட்ட பேசணுங்கிறது வந்து அடிஷ்னல். பேசி அவங்கக்கிட்ட பேசுகிறது. இப்போ விஎஸ் ராகவன் சார் கூடலாம் நான் அவரோட முதல் படங்களை பற்றி, அவரோட டஃப்பான கேரக்டரை பற்றி, அவர் என்ஜாய் பண்ண விஷயங்களை பற்றிலாம் காரில் ட்ராவல் பண்ணும்போது பேசிகிட்டே வருவேன். அதெல்லாமே எங்கே போனாலுமே கிடைக்காது. ஸோ இதெல்லாமே போனஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணும் பொழுது. ஸோ இந்த படத்தை ஒரு ஃப்ரேமே என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஜாலியான படம். வந்தீங்கன்னா, கேஷுவலாக வந்தீங்கன்னா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி போகலாம். ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.